ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரெண்டு கேம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்ஸே வந்து கிடையாது. இதுதான் உங்களுக்கு வந்து டெட்லைன் அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டியாவுக்கு வந்து பெரிய ஒரு செக் ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பாண்டியாவுடைய தலைமையை வந்து ரசிகர்கள் கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்கல. இன்னொரு புறம் வந்து பிளேயர்ஸுமே கூட வந்து ஏற்றுக்கல. பும்ராலாம் வந்து ரோஹித் கிட்ட தான் வந்து ஐடியா கேட்குறாரு, டிஸ்கஸ் பண்ணுறாரு, தவிர பாண்டியாவை ஒரு கேப்டனாக ஏற்றுக்கல. எங்கே ரோஹிட்டை வந்து முன்னாடி நிற்க வச்சா இந்த மாதிரி எல்லா பவுலர்ஸும் வந்து ரோஹித் கிட்டே வந்து கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை பவுண்டரி லைன் பக்கத்தில் வந்து ஃபீல்டிங்காக வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அனுப்பி வச்சிருப்பாரு. இன்னொரு புறம் ருத்ராஜுக்கும் தோனிக்கும் இடையே வந்து உறவு நிலை ரொம்ப சுமூகமாக இருக்குது, டீமும் செம்மையாக இருக்குது. ஆனால் மும்பையில் பல புகைச்சல்கள் வந்து கிளம்பிக்கிட்டே வந்து இருக்குது. மெயினாக ஃபேன்ஸ் வந்து பாண்டியா மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ரோஹிட்டுமே கூட வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் வந்து இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு மும்பை மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கேம் தான். அந்த 2 கேம்லேயும் வந்து ஜெயிச்சே ஆகணும். அந்த 2 கேமில் அடுத்தடுத்து தோல்வி வந்து சந்திச்சோம் அப்படின்னா கேப்டனை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்து உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து மும்பை மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து அழுத்தம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து மும்பையா வாண்டடா பாண்டியாவை கேப்டனாக போடலை, ரோஹிட்டை வந்து கேப்டனாக போடணுங்கிறது தான் மும்பை மேனேஜ்மெண்ட்டோட பிளானு. ஆனால் வந்து பாண்டியா நீங்கள் கேப்டன் பொறுப்பு கொடுத்தாதான் நான் வந்து உள்ளே வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தார். அப்படி கேட்டு வாங்கிட்டு வந்தவர் டீமை நல்லபடியாக கொண்டு போனால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து தொடர முடியும். இல்லைனா திரும்ப வந்து ரோஹிட்டே வந்து நாங்கள் கேப்டனாக போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்கை வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து வச்சுருக்காங்க. திரும்ப ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக வரணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட வேண்டுகோளாக வந்து இருக்குது. ஏன்னா வந்து ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் மட்டும்தான். ஸோ அவர் வந்து கேப்டன்சி பண்ணார்னா அந்த இந்தியாவுக்கே கேப்டனாக இருக்கார், மும்பைக்கு இருக்க மாட்டாரா, அவர் ப்ரெஷர் இல்லாமல் வந்து இருப்பார். பட் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அவர் வந்து கேப்டன் பொறுப்பெல்லாம் வந்து விட்டு கொடுத்துட்டு ஒரு பிளேயராக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணார்னா டீமுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் மேனேஜ்மெண்ட்டும் நினைக்கிறாங்க, ரசிகர்களும் வந்து நினைக்கிறாங்க. நன்றி.